சென்னை எழும்பூரிலும் குரூப் 4 தேர்வு நடைபெறும் மையத்திற்கு தாமதமாக வந்தவர்கள் தேர்வு எழுத மறுக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 9 மணிக்கு தேர்வு மையத்தில் வந்துவிட வேண்டும் என விதிகள் உள்ளதால் கதவுகள் மூடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தாமதமாக வந்தவர்கள் தேர்வு எழுத முடியாமல் திரும்பிச் செல்கின்ற அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்த சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், சென்னை எழும்பூரில் 9 மணிக்கு மேல் தேர்வர்கள் வந்ததாக அவர்கள் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். எழும்பூரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று குரூப் 4 தேர்வுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது VAO, இளநிலை உதவியாளர்கள், இளநிலை வருவாய் ஆய்வாளர்கள், சுழுக்கெழுத்து, தட்டச்சு, வனக்காவலர்கள், உள்ளிட்ட 3935 காலி பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு இன்று நடைபெற்று வருகிறது. இந்த தேர்வு காலை 9:30 மணிக்கு தொடங்கி மதியம் 12:30 வரை ஒரே பிரிவில் தேர்வு நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 13,89,738 பேர்கள் தேர்வு எழுதி வருகின்றனர். இதில் ஆண்கள் 5,26,553 பெண்கள் 8,63,068 பேர்களும், மூன்றாம் பாலினத்தினர்கள் 117 பேர்களும் இந்த குரூப் 4 தேர்வுகளை தற்போது எழுதி வருகிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களிலும் 314 தேர்வு மையங்களில் 4,922 குரூப் 4 தேர்வுக்கான தேர்வு கூடங்கள் அமைக்கப்பட்டு அதில் தேர்வுகள் எழுதப்பட்டு வருகிறது. ஒரு தேர்வு கூடத்திற்கு ஒரு முதன்மை கண்காணிப்பாளர் வீதம் 4,922 முதன்மை கண்காணிப்பாளர்கள் குரூப் 4 தேர்வு கண்காணிப்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்வு எழுதுவோர் தேர்வாணை இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஆல் டிக்கெட் தேர்வு எழுதக்கூடியவர்கள் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்றும், அதே போன்று ஆதார், பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், பேன் கார்டு உள்ளிட்டவற்றில் ஏதேனும் ஒரு அடையாள அட்டையை நகலை கொண்டு வர வேண்டும் என்றும் முன்பே தெரிவித்து இருக்கிறார்கள் TNPSC சேர்ந்தவர்கள். தேர்வு மையங்களில் அனைத்து நுழைவாடுகளும் தேர்வு தொடங்க 30 நிமிடத்திற்கு முன்பாக மூடப்படும். அதற்கும் பின் தேர்வு எழுத வருபவர்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டார்கள் என்று தெரிவித்திருந்தார்கள். சென்னையில் மட்டும் குரூப் 4 தேர்வில் 94,848 பேர் எழுதி வருகின்றனர். சென்னையில் 311 தேர்வு மையங்கள் தேர்வு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தேர்வு எழுதுவர்கள் கருப்புமை, பால் பாயிண்ட் பேனா மட்டும் பயன்படுத்த வேண்டும். தேர்வு மையங்களுக்குள் செல்போன்கள், கால்குலேட்டர், ஸ்மார்ட் வாட்ச் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் பயன்படுத்த தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேர்வு எழுதக்கூடியவர்கள் 9 மணிக்குள்ளாகவே வளாகத்துக்குள் வர வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். அதன் பின்பு வரக்கூடியவர்கள் யாருமே அனுமதிக்கப்படவில்லை. இந்த தேர்வு எழுதக்கூடியவர்கள் 9 மணியிலிருந்தே வர தொடங்கினார்கள். அதாவது 9 மணி ஆனதுமே கேட் என்பது மூடப்பட்டது. அதில் பின்பாக 4 நபர்கள் தேர்வு எழுத வந்தார்கள். ஆனால் காவலர்கள் அவர்கள் முழுமையாக அனுமதிக்கப்படவில்லை. 9 மணி வரைக்கும் மட்டுமே உங்களுக்கு அனுமதி என்றும், 9 மணிக்கு மேல் வரக்கூடியவர்கள் யாரும் அனுமதிக்கப்படக்கூடாது என்றும் எங்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறதும் அவர்கள் அனுமதிக்கவில்லை. நீண்ட நேரம் அவர்கள் காவலர்களுடன் பேசி பார்த்தார்கள். அப்படியும் காவலர்கள் அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஒரு 15 நிமிடத்திற்கு மேலாகவே அந்த வாசலில் நின்று காத்திருந்தார்கள். எப்படியாவது உள்ளே அனுப்பி விடுவார்கள் என்று காத்திருந்த சமயத்தில் கூட இறுதியாக பேசி பார்த்தார்கள். அப்போது கூட காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. அதன் பின்பே அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள். முன்பே தான் வர வேண்டும், 9 மணிக்கு மேல் வரக்கூடாது என்று, அப்படி வரவர்கள் யாருமே அனுமதிக்க கூடாது என்று TNPSC தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்ட பிறகு அவர்கள் அங்கிருந்து கலந்து சென்றார்கள். ராம்குமார், தமிழ்நாடு முழுவதும் TNPSC குரூப் 4 தேர்வு நடைபெறும் நிலையில் செஞ்சி மற்றும் சென்னை எழும்பூரில் தேர்வு மையத்திற்கு தாமதமாக வந்ததால் தேர்வு எழுத மறுப்பு தெரிவிக்கப்பட்டு அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தகவலை பதிவு செய்ய நன்றி சுரேஷ். செஞ்சியில் குரூப் 4 தேர்வு எழுத சென்ற தேர்வர்கள் தாமதமாக வந்துவிட்டதாக அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்தியாளர் நதீம் வழங்க கேட்கலாம். நதீம், குரூப் 4 தேர்வில் ஏற்கனவே 9 மணிக்குள்ளாக மையத்திற்குள் வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவர்கள் எத்தனை மணிக்கு மையத்திற்கு வந்திருந்தார்கள்? ஏன் அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ராம்குமார், தமிழகம் முழுவதும் இன்று 13 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் குரூப் 4 தேர்வு எழுதும் நிலையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா 4,351 பேர் குரூப் 4 தேர்வு எழுதுகின்றனர். அதாவது 15 தேர்வு மையங்களில் தற்போது குரூப் 4 தேர்வானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் செஞ்சியில் உள்ள 2 தனியார் பள்ளிகளில் சுமார் 30க்கும் மேற்பட்ட குரூப் 4 தேர்வு எழுத வந்த தேர்வர்கள், அதாவது 8:30 மணியிலிருந்து 9 மணி வரை
தான் அனுமதி அளிக்கப்படும் என்று குரூப் 4 அந்த டிஎன்பிசி தேர்வாணையமானது அறிவிப்பானது வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் தேர்வு எழுத வந்தவர்கள் 9 மணிக்கு, அதாவது 8:55 வந்துவிட்டோம் என்று கூறுகின்றனர். ஆனால் அவர்கள் சேட்டிலைட் புரோட்டோகால் படி 9 மணி அளவில் நாங்கள் கதவை மூடிட்டோம். இந்த நிலையில குரூப் 4 தேர்வு எழுத வந்தவர்கள் என்ன குற்றச்சாட்டுக்காங்கன்னா, நாங்கள் 9 மணிக்கு முன்பாகவே தேர்வு எழுத வந்துட்டோம், ஆனால் எங்களை அனுமதிக்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் குரூப் 4 தேர்வு நடத்தும் டிஎன்பிசி அதிகாரியை கேட்டபோது எங்களிடம் அனைத்து வீடியோக்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 9 மணிக்கு மேல் வந்ததால் தான் நாங்கள் கதவை மூடினோம் என்றும் கூறுகின்றனர். இதனால் அங்கே சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த செஞ்சி வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் தேர்வு எழுத வந்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி, தேர்வு என்பது ஒரு முறை அல்ல, மற்றொரு முறையும் இருக்கின்றது. தேர்வு மற்றொரு முறையும் எழுதி கொள்ளலாம். நீங்கள் நேரத்தை சரியாக கடைபிடித்திருந்தால் இந்த தேர்வை எழுதியிருக்கலாம். நீங்கள் நேரம் தவறி வந்ததால் அனுமதிக்கவில்லை என்று அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பியுள்ளனர். ராம்குமார். நதீம், தகவலுக்கு நன்றி. வீட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்குது, எத்தனை மணிக்கு உள்ளே வரணும்? சார் 9 வரலாம் சார். நான் இல்லைங்க, ஆல் டிக்கெட்டில் என்ன டைம் போட்டிருக்கு உள்ள? 9:30 இல்லை இல்லை, அந்த உள்ள அனுமதிப்பாங்க பார்த்தீங்களா, கேட்டுக்குள்ளே எத்தனை மணிக்குள்ள வந்து போட்டிருக்காங்க? 9 மணிக்கே உள்ளையா? அவர் எங்களுக்கு எதுவும் ஒரு அதிகாரம் இல்லை சார், அவங்க லாக் பண்ணிட்டு போறாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. 8:50க்கே வந்துட்டாங்களா? இங்க இருக்கிறவங்க எல்லாமே 9 மணிக்கு வந்துட்டாங்க. 8 to 9 9 மணிலிருந்து 9:30 மணிக்கு தான் எக்ஸாமே. எப்படி 8:30 மணிலிருந்து 9 மணிக்குள்ள வந்துடணும். 9 to 9:30 மணிக்கு தான் எக்ஸாமே. அப்படி இருக்கும்போது நாங்கள் வரும்போது ஷார்ப்பாக 8:55 அந்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே அவங்க கேட் பண்ண, அந்த 5 நிமிஷம் முன்னாடியே அவங்க திறந்துருந்தாங்கன்னா இத்தனை பேர் இங்கே நிற்க மாட்டாங்க. இப்போ வந்தவங்க எல்லாருமே கரெக்டாக 9 மணிக்கு வந்தவங்க. நீங்களும் எக்ஸாம் தான் எழுத வந்திருக்கீங்களா? நீங்களும் ஒய்ஃப் ஹேண்டிகேப், அவங்க எக்ஸாம். அப்படிங்களா? இப்போ என்ன, ஒரு வருஷம் 12 மாதம் அவங்க படித்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு அந்த 12 மாதம் வீணாக்கிட்டாங்க பார்த்தீங்களா? இவங்க லைஃப்லாம் ஒரு வருஷத்துக்கு இவங்க வயசு. திருவள்ளூரிலும் டிஎன்பிசி குரூப் 4 தேர்வில் காலதாமதமாக வந்த தேர்வுகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கதவுக்கு வெளியே நீண்ட நேரம் காத்திருந்து அனுமதிக்குமாறு அவர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் தற்பொழுது போலீசார் இறக்கப்பட்டுள்ளதையும் நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்தியாளர் விநாயகமூர்த்தி வழங்க கேட்கலாம். விநாயகமூர்த்தி, திருவள்ளூரில் காலதாமதம் வந்த தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்களா? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வு ஆணையம் நடத்தும் குரூப் 4 தேர்வு இன்று நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 99 மையங்களிலும் 126 தேர்வு கூடங்களிலும் 38,117 தேர்வர்கள் இன்று தேர்வு எழுத உள்ளனர். திருவள்ளூரில் ஸ்ரீநிகேதன் என்ற தனியார் பள்ளியில் தேர்வு மையமானது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்வு மையத்தில் காலை 8:30 மணி முதல் தேர்வர்களை உள்ளே வந்து அனுமதித்து வந்தனர். சரியாக 9 மணி முடிந்ததும் 9 மணி ஆகியதும் கதவானது மூடப்பட்டது. இதனால் காலதாமதமாக வந்த தேர்வர்கள் 9 மணிக்கு மேலாக வந்ததால் தேர்வு எழுத உள்ளே அனுமதிக்காமல் கேட்டின் வெளியவே நிறுத்தப்பட்டனர். இருந்தாலும் சிறிது நேரம் கழித்து அந்த காத்திருந்த தேர்வர்கள் காவலர்களை அணுகி தாங்கள் தாமதமாக வந்ததாகவும் தங்களை மன்னித்துக் கொள்ள முடியும் அவர்கள் கெஞ்சி கேட்டனர். இதன் அடிப்படையில் அந்த காவலர்கள் பணிபுரிந்த காவலர்கள் அதிகாரிகளிடம் முறையிட்டனர். அந்த அதிகாரிகள் தயவு அதை பார்த்து அவர்களுக்கு கருணை அடிப்படையில் ஒரு 9:05 மணி அளவில் கதவானது திறக்கப்பட்டது. அதனால் அந்த காலதாமதமாக வந்த தேர்வர்கள் கேட்டின் வெளியவே காத்திருந்தனர். பிறகு திறக்கப்பட்ட இந்த கேட்டின் வழியாக வேகமாக சென்று தேர்வு ஆணையத்திற்கு உள்ளே சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதட்டமானது. 9 மணிக்கு மேல் காலதாமதமாக வரும் மாணவர்கள் மாணவிகள் இந்த தேர்வர்களை எழுதுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இவர்கள் இந்த முறை லேட்டாக வந்ததால் இந்த சம்பவம் இங்கே நடைபெற்றது. ராம்குமார். விநாயகமூர்த்தி, தகவலுக்கு நன்றி. கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நுழைவாயில் மாற்றத்தால் தேர்வர்கள் குழப்பமடைந்துள்ளதால் தேர்வை எழுத முடியவில்லை என்று புகார் தெரிவிக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம். குமரேசன், தேர்வு நுழைவாயில் மாற்றப்பட்டதால் தேர்வர்கள் தேர்வு எழுத முடியாமல் தவித்து வருவதாக சொல்லப்படுகிறது. விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் உட்பட 3000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு இன்று குரூப் 4 தேர்வானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 93 தேர்வு மையங்களில் 28,000 பேர் தேர்வு எழுதுகின்றனர். இந்த குரூப் 4 தேர்வு மையங்களில், அதாவது தேர்வு மையங்களில்
அங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு வசதிகள் குறித்து, அதாவது குறிப்பாக 30 நடமாடும் அரசு அலுவலர்கள் பாதுகாப்பு பணிக்காக பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த தேர்வானது காலை சரியாக 9 மணிக்கு நடைபெறும். 9:30 மணிக்கு இந்த தேர்வு மையத்தின் கேட்டுகள் மூடப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த நிலையில் பல்வேறு தேர்வு மையங்களில் அதாவது சரியாக 9 மணிக்கு வர முடியாத காரணத்தால் பல தேர்வு அலுவலர்கள் தேர்வில் அனுமதிக்க முடியவில்லை. குறிப்பாக கிருஷ்ணகிரி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு மையத்தின் நுழைவாயில் கதவு எச்சரிக்கை பேனர்கள் எதுவும் வைக்காமல், அதாவது அந்த பகுதி ஒரு 2 கதவுகள் உள்ளது அந்த தேர்வு மையத்தில். ஆனால் ஒரு கதவு ஆனது மூடப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த வழியில் சாலை பணிகள் நடைபெற்று வருவதால் உரிய எச்சரிக்கை பலகை வைக்காததால் தேர்வாளர்கள் பல தேர்வாளர்கள் அவதிப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அந்த தேர்வு மையத்தில் மட்டும் 30 பேர் தேர்வு எழுதாமல் அவதிக்கு உள்ளாகின்றனர். குறிப்பாக அவர்கள் கூறுவது என்னவென்றால், எங்களுக்கு சரியாக முன்னெச்சரிக்கை எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் அறிவிக்கப்படவில்லை. இதனால் எங்களால் தேர்வு எழுத முடியாததால் அவதிப்பட்டுள்ளனர் என்று வேதனை அடைந்துள்ளனர். குறிப்பாக இந்த தேர்வு மையம் மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட தேர்வு மையங்களில் இதே போன்று போக்குவரத்து நெரிசல் முன்னேற்பாடுகள் எதுவும் செய்யாததால் தேர்வு மையத்தில் தேர்வு எழுத முடியும் என பலர் வேதனை தெரிவித்தனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குமரேசன்.